அரசியல் நிகழ்வுல இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வு வந்து விஜயனுடைய செயற்குழு கூட்டம். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. பரந்தூர் மக்களோட சேர்ந்து வருவேன். என்ன சிஎம் சார் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ வந்து யாரோடையுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப 4 முனை போட்டி உறுதியாகுதா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு? உறுதியாகிவிட்டது. 4 முனை போட்டி அப்படிங்கிறது. இன்னொன்னு வழக்கமா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் அதிமுக கூட தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. பாஜக இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிருப்பாரு அப்படின்ட்டு. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு அறிவித்ததன் மூலமாகத்தான் அவர் 4 முனை போட்டியை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அப்படிங்கிற போது இவர் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. விஜய் தன்னுடைய தலைமையில் தாவேகா தலைமையில கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப எந்த கட்சி வரப்போகுது, யாருடன்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இனிமே மெல்ல மெல்ல தொடங்கும். அதுக்கான ஆரம்ப புள்ளிகள் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது உறுதியானதன் மூலமாக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற அந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அவர் வச்சிருக்காரு. ஏன்னா தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது இப்போ எல்லாத்துக்கும் மூடு விழா பண்ணிட்டாரு.